வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2025 10/12 ஞாயிற்றுக்கிழமை செய்திகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. செய்திகளுக்கு முன்பாக காலை பழமொழி சொன்னேன், இப்பொழுது காலை திருக்குறள் சொன்னேன், இப்பொழுது பழமொழி ஒன்றுடன் ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். பழமொழி என்கின்ற போது நாங்கள் அந்த மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது என்று சொல்வார்கள். மண் குதிரை நம்பி மண் குதிரையை நம்பி இப்போ சொல்வார்கள் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குறாண்டா. என்னடா மண்ணால் செய்யப்பட்ட குதிரையை நம்பி ஆற்றுக்கு இறங்கினா கரைஞ்சி விடணுடாப்பா. ஆனால் உண்மையிலே அது முன்பாக இருந்தது மண் குதிரை. குதிர் அந்த மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்க. மண் குதிரைன்னு சொன்னால் ஆற்றுக்கு இடைவெளியே மண்கள் கும்பமாக இருக்கும், குதிராக இருக்கும். அந்த கும்பமாக அது நாங்கள் அடுத்த அதில் ஏறினால் அது எங்களை தாக்காது என்று நினைத்து அதை கால் வைக்கின்ற போது அந்த மண் குதிர்கள் எல்லாம் புது இருக்கும், அப்படியே புதைச்சி கீழே ஒன்று ஓடும். அப்போ அதைத்தான் சொல்கிறோம், மண் குதிரை நம்பி ஒரு நாளும் ஆற்றுல இறங்கிறாதே, அது கிடக்குத்தானே ஆழம் இருக்காதுன்றெல்லாம் போகக்கூடாது, அது பக்கம் ஆழமாயிடும். அது மாதிரித்தான் இப்போ மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்காண்டு வந்தது. அதுதான் நான் சொல்ல வந்தான். மற்ற நாங்கள் செய்திகளுக்கு பெறுவோம். எங்கள்கிட்ட இந்த உயிர்த்த ஞாயிறு செய்திகள் மிகவும் இவ்வளோ காலமாக போய்கொண்டிருக்குது. பிடிக்கிறது இந்தா வருது இந்தா போகுது என்றால் இன்னும் இல்லை. அப்போ இப்போ சொல்லியிருக்கேன் நம்ம என்னென்னு சொன்னால், மிக விலை இது தொடர்பான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட போகிறார். இவர் அது சும்மா இல்லை, ஒரு அரசியல் தலைவராக இருந்திருக்கிறார், அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார். இலங்கையில் ஒரு முக்கிய அரசியல் தலைவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் தான் இலங்கானப்பட்டுக்கிறாண்டு பாராளுமன்ற உறுப்பினர் தன் எக்ஸலத்தில் வெளியிட்டுட்டார். ஏதோ ஒருத்தர் வெளியிட்டுட்டார், என்னவோ சரி என்று கூட போட்டால் இப்போ அது பெரிய பிரச்சனை. ஏன் வெளியிட்டேன், இப்படியான விஷயங்கள் இப்போ எல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அவர் ஆதாரங்கள், முக்கிய ஆதாரங்கள்லாம் வச்சுக்கணுமா. இப்போ ஆதாரங்களோட வச்சிருந்து அவர் இப்போ வெகு விரைவில் நான் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்குள்ளே கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. பார்ப்போம், பிடிச்சால் எங்களுடைய மக்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குமே என்று சொன்னால், ஈஸ்வர் குண்டில் பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டவர்கள், கடவுள்கிட்ட கும்பிடு போனவர்கள் கொல்லப்பட்டவர்கள், குழந்தைகள், தாய்கள் என்று எல்லாம் கொல்லப்பட்டவர்கள். அவர்களுடைய மனசு இறைவனும் சும்மா விட மாட்டான் தானே. அரசன் அண்டறுப்பான், தெய்வம் நின்றறுக்கும் என்று சொல்லி, தெய்வம் அது கடைசி இருந்தாலும் கைவிடாது என்ற நம்பிக்கையிலும் மக்கள் இருக்கிறார்கள். அதனால ஆப்பு வைக்க போகிறாங்களோ தெரியாதான். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே பார்ப்போம், கைது செய்தால் மிகுதி என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் எதிர்பார்ப்போம். மற்றது இப்போ இலங்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை என்று சொன்னால், விலை ஒன்று சும்மா கிச்சு ஒன்று வந்து கொண்டு இருக்குது, மேலே உயர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னால், தங்கத்தின் விலையப்பா. தங்கத்தின் விலை எங்கே போட்டுதுன்னு பார்த்தால் 3 லட்சம் என்றாங்கள், 310 என்றாங்கள், 320 என்றாங்கள், 323 என்றாங்கள். நான் நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட 4 லட்சத்தை தாண்டுமெனவும் சொல்லப்படுது. இனி கல்யாணங்கள் கட்டி வைக்கிறதெல்லாம் சரி வராது. பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த நகை நட்டு தேடி வச்சுக்கிறியோ பிள்ளை கட்டு சொல்லுவானே, இப்போ நகை இல்லையாப்பா, நட்டு மட்டும் தேடி வச்சுக்கிறேன் மட்டும்தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ எங்களுடைய நகை, எங்களுடைய தங்கத்தின் விலை மோசமாக போய் கொண்டிருக்கு. இதுக்கு ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் காசு வளையும் இப்போ பேங்கில் வச்சுருக்கலாம். அது காசு வளை கணக்கு வச்சுருந்தால் டேக்ஸ் அடிக்கிறீர்கள். அப்போ வருஷம் 12 லட்சத்துக்கு மேலே வந்தாலே அது ஏதோ டேக்ஸாக. அப்போ அந்த டேக்ஸோட காசை வச்சு தான் பிரச்சனை போட்டு தங்க கட்டிகளை வாங்கி அடுக்குறாங்க. தங்க கட்டிகளை வாங்கி இப்போ முதலீடு செய்கிறோம். இப்போ காணியும் தங்கமும் வாங்கி வச்சா இன்றைக்கு குறைவில்லையப்பா என்று சொல்லுவினோம். காசுக்காரர் வாங்கலாம், நம்ம அதோடைய என்ன செய்கிறது. அப்போ தங்கத்தை வாங்கி அவை வச்சு கொண்டு இருக்கு நம்ம கூடாது. அப்போ இந்த டேக்ஸ் பிரச்சனையும் ஒரு பிரச்சனை தான். கிட்டத்தட்ட 2-3 வருஷத்தில் 4 லட்சமாக உயரலாம். தங்கத்தின் விலை மிகவும் மோசமான நிலைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசு உள்ள நீங்கள் தங்கத்தை வாங்கி வைங்கோ. இப்போ 3 லட்சத்துக்கு வாங்கி வச்சா 4 லட்சத்துக்கு விற்கலாம். 10,000 வாங்கினாங்க நகை இங்கே போய்ட்டு கிடக்கப்பா வீட்டில். 50,000 வாங்கினது, 60,000 வாங்கினது, 80,000 வாங்கினது, 1 லட்சத்துக்கு வாங்கினது எல்லாம் கிடக்கு. இப்போ 2-3 லட்சம் லாபம். இப்போ நகை வியாபாரிகளுக்கு இவ்வளோ லாபமாக இருக்குமே. அவர்களுக்கு கடல்லையும் இருப்பார்கள். அவர்கள் இருப்பாங்களோட இவன்ட கதையை பாடா, நாங்கள் பட்ட பாடு அவனுக்கு என்ன தெரியுமென்று தான் யோசிப்பினோம். பரவாயில்ல, தங்கத்தின் விலை இந்த அளவுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது. எங்களுக்கு இனி இந்த தங்கத்தில் நாட்டம் இல்லாமல் போகிறது உறுதியாக போகிறது. நாங்கள் எங்களோட மக்கள், எங்களோட சகோதரிய மக்கள் குறைவு தானே. அது நகைகள் தான் ஒரு எங்களையாக தான் தாலி கொடி அடுக்கிற 2 பவுனில் வயசு கொண்டு கட்டணும் கொண்டு எல்லாம் இருக்கிறேன். கொஞ்சம் பேர் 1 வயசுக்கு 1 பவுன் தான் கட்டுவேனா.
ரெண்டெல்லாம் சொல்லுவோம். அப்படியெல்லாம் கட்டி போட்டு அதை என்னட்டப்பா தூக்கி கொண்டு போகிறது கழுத்தில், அதெல்லாம் பிரச்சனை. அப்போ இனி இந்த நகை நட்டுன்றது நகையை மட்டும் சேர்க்காம நட்டுத்தான் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும். பார்ப்போம் எங்கே போய் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், இது நகை போடலாமோ போடக்கூடாதோ? நகை என்னத்துக்கு? அப்போ நகை முக்கியத்துவம் இல்லை தானே. அப்போ புன்னகை போதும், அதான் சொல்கிறது, பொன்னகை வேண்டாம் புன்னகை போதும்ண்டு. அப்போ அதன்படி இருந்துட்டாலே ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அந்த பொன்சேகாங்கட பொன்சேகாவுக்கு ஒரு ஞான உதயம் இப்போ எல்லாம் வெளியில் வந்திருக்குது. கணக்கு எல்லாம் சொல்லுவேறாம். இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை. இப்போ எங்களுக்கு இந்த சண்டைகள் வந்தால் அப்படித்தானே, முந்தி பொம்பளையில் அந்த சொல்லுவார்கள், சண்டைகள் வந்தால் நீ அப்படியா என்று வரலாறுலோ ஒன்றும் தெரியாது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி. இப்போ எங்கள்கிட்ட இந்தியாவில் பொன்சேகா அவர்கள் முந்தி பாதுகாப்பு அமைச்சர் எங்களுக்கு நான் தெரியும் அவர் இப்படிப்பட்டவர் என்று. அங்கால ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் இவர்களுக்கு கொஞ்சம் முறுவல் உடக்குது. அவரை பற்றி பெஜி சாடி அடிக்கிறார் யார் எங்கள்கிட்ட பொன்சேகா ஐயாரோ அப்படி செய்தினோம் இப்படி செய்தினோம் இயக்கத்துக்கு காசு கொடுத்த கதை எல்லாம் வெளியில் வருது. இப்போ இனி இதுக்கு பதில் எப்போ வரும் மட்டும் தெரியல. இதுக்கு நல்ல விரிவாக அவங்க தமிழடியான் நல்ல விரிவாக சொல்லியிருக்கிறார். அதை பார்க்க விரும்பினா தமிழடியானுக்குள்ளே போய் தமிழடியான இந்த அடித்து போட்டு போய் பாருங்க. அவற்றை செய்தியில் என்னென்ன அவர் சொல்லியிருக்கிறார், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறார், இயக்கத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், இயக்கம் என்ன சொன்னது, இந்த சண்டை எப்படி நடந்தது, சண்டைக்கு இப்படி வெள்ளக்கொடியோடு வந்தவர்களுக்கு என்ன நடந்தது எல்லாம் சொல்லியிருக்கிறார். விலாவாரியாக அவர் பொன்சேகா சொன்னதை அப்படியே சொல்லியிருக்கிறார். இயக்கத்துக்கு எவ்வளோ காசு கொடுத்தது, ஏன் கொடுத்தது, யுத்தம் நிறுத்தப்பட்டது, ஏன் நிறுத்தப்பட்டது, வெள்ளக்குடியர் வந்தவர்களுக்கு கொல்லப்பட்டது ஆர் சொல்லி எல்லாம் வந்திருக்கு. விலாவாரியாக சொல்லியிருக்கிறார். தமிழடியான்ன்ற நியூஸை போய் பாருங்க, நல்லா இருக்குது. மற்றது வெளிநாட்டு செய்திகளை பார்ப்போம்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எங்கள்கிட்ட நாங்கள் காசாவில் அப்போ இருந்து நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். நான் சின்னாவுடன் செய்தி வாசிக்கின்ற போதே அப்போ சொல்லிடுவோம், 2 பேரும் கதை கேட்க சொல்லுவோம், இந்த காசா மக்களுக்கு ஒரு விடுதலை வேணும், அது எங்களுக்கு தேவைடாப்பா, அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பாவங்கள், ஐயோ சாப்பாடு இல்லாமல் இருக்குதுலாம் சொல்லி அது ஒரு செய்தி வந்திருக்கேன்னு சொன்னால் அந்த காமஸ்டேலினுடைய உடன்படிக்கை நிறைவேறப் போகுது. நாளைக்கு கைதிகள், பணைய கைதிகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட போகிறார்கள். இஸ்ரேல் படையினரை இவர்கள் விடுதலை செய்யப்படுறார். அந்த படையினர்களுக்காகத்தான் இந்த சண்டையை நடந்தது. இப்பொழுது எல்லாம் நிப்பாட்டி அப்போ நாளைக்கு அவர்கள் அந்த கைதிகள் பரிமாற்றம் நடக்க போது. அதோட காசா மக்களுக்கான சாப்பாடு போய்கொண்டிருக்கு. லொரியில் சும்மா வெற்றிச்சா போய் கொண்டு. ஐயோ பாவம், அந்த அந்த குழந்தைகள் எல்லாம் உணவு வானங்கத்துக்கு பின்னால் போய் கையேந்தி ஒன்று கேட்க சுடுபாட்டு சேர்த்ததுகளெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டு இருந்த நாங்கள் கவலைப்பட்ட நாங்கள் அதுக்கு ஒரு மீழ்ச்சி இறைவா நன்றி என்று சொல்லுவோம். அப்போ அவர்களுக்கு அந்த சாப்பாடுகளும் போய்கொண்டிருக்குது. அவர் சாப்பாடு போதாலே அந்த மக்கள் நல்ல இருப்பார்கள். இப்போ மக்கள் எல்லாம் மற்ற இன்னொரு சந்தோஷம், இடம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் தங்கள் இடத்தை நோக்கி போயிருக்கிறார்கள். ஆனால் காசால் நாங்கள் சொன்னாங்க 10 வருஷத்துக்கு மேலே செல்லும் அந்த இடிபாடுகளை அகற்றாண்டு இப்போ ரோட்டுகள் எல்லாம் புல்டோசர் விட்டு அகற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அகற்றேக்க இனி மக்கள் போய் ஏதோ தேடி தங்கள்கிட்ட அது ஏதோ எங்கே விட்டாலும் எந்த ஊரில் இருந்தால் சரியா பாண்டி போட்டு நாங்கள் வர்றாங்க தான் அப்படி மக்கள் சாரியாக போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் காசாவில் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் அப்பா இறைவா, அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்லாம் காரணம் கொண்டு போய் எல்லாரும் போட்டி கொண்டு வைக்கணும். இஸ்ரேல் மக்கள் எல்லாம் நன்றி சொல்லி கொண்டு வைக்கணும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. நாளைக்கு இதுக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் போகிறார் இஸ்ரேலுக்கு. அங்கே போய் பாராளுமன்றத்தில் பேச போகிறார். பிட்டிய வரவேற்பு இருக்கு பண்ணிக்கிறவருக்கு. அவரால் அந்த நிலை வந்தது, உங்களால் அனுப்ப வந்தது, உங்களுக்கு நன்றியப்பாண்டெல்லாம் ட்ரம்ப்புக்கு பெரிய இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. ஆகையினால் நாங்களும் ட்ரம்ப் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். உண்மையிலே அவருக்கு இனி நான் சொன்ன அந்த இதெல்லாம் நிற்பான்னா அவருக்கு விருது கொடுக்கலாம். நானே சொல்கிறேன், இனி அவருக்கு விருது கொடுக்கலாம், சமாதானத்துக்கான விருது கொடுக்கலாம். அவருக்கு விருதை கொடுங்கொண்டு நான் சொல்லிக்கொள்கிறோம், மக்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். எங்கள் மக்களுக்கு மட்டுமில்லை, உலக மக்கள் அனைவருக்கும் காசா மக்களுக்கான விடுதலை, இது இப்படியான உணவுகள் மருந்துகள் எல்லாம் போவதால் சந்தோஷம், மகிழ்ச்சி. நாங்கள் உலக மக்கள் சார்பிலே இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த செய்தியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளை உங்களுடன் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பின் முருகன். நன்றி.